நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நாம் இன்றைய தலைப்பில் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பேசுவதற்கு நம்முடைய ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். டிஜிபி நியமனத்தில் நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை, திட்டமிட்டே உள்நோக்கத்தோடு செயல்படுகிற திமுக விளம்பர அரசு என்ற தலைப்பின்று பேச போகிறோம். இன்னும் தேர்தலுக்கு காலம் நெருங்கி வருகிறது. இது ஒரு பலவிதமான கேள்விகளை நமக்கு எழுப்பியிருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஃபைனல் அப்பாயின்மெண்ட், இறுதியாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளின் தகுதி என்ன, யூபிஎஸ்ஸுக்கான வரைமுறைகள் என்ன, சுப்ரீம் கோர்ட் இந்த நாம்ஸை ஏன் கொண்டு வந்தார்கள், பிரகாஷ் சிங் கேஸில் வழங்கப்பட்ட சரியான ஃபார்மேட்டை நாட்டில் இருக்கும் எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகிறதா, மத்திய மாநில அரசு திமுக அரசுக்கும் பாஜகவுக்கும் இதில் என்ன மோதல், ஒரு யுனானிமஸ் பாடியாக இருக்கும் யூபிஎஸ் அந்த முறையை பின்பற்றுவதற்கு ஏன் திமுக தயங்குகிறது, நிறைய கேள்வி இருக்குது. நாம் பேச போகிறோம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள் நம்மோடு பங்குகிறார். வணக்கம் சார். நம்மோடு பொருளாதார நிபுணரும் அரசியல் ஆலோசகருமான திரு ரவிசங்கர். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய சார்பில் ஒருங்கிணைப்பாளராக தோழர் ஆசீர்வாதம் அவர்கள் எம்மோடு இணைகிறார். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சார், இப்போது இந்த டிஜிபி நியமனம் ஒரு தெளிவான பிரின்சிபல் நமக்கு இருக்குது. அதாவது அதன கிரிட்டீரியா, எந்த மெத்தடு, இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன குழப்பம்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த பேனலுக்கு வந்து உட்காருவதுக்கு முன்னே நாம் அதை படிச்சிருந்தா தான் நாம் பேச முடியும். சொல்லுங்கள் சார். இதில் வந்து ரொம்ப நீங்கள் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குழப்பங்கிறதே கிடையாதுங்க. குழப்பம் இல்லை, குழப்பமா. அதாவது இது வந்து குழப்பம் இவங்களே உண்டு பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸ் நீங்கள் ஏழியர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2006ஆம் வருஷத்தில் பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த கேஸில் அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி அவங்கள வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் அப்பாயிண்ட் பண்ணணும்னால் என்னென்ன மாதிரி அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், தென் மினிமம் அவங்க வந்து 2 வருஷம் ஃபர்தர் டென்யூர் அவங்க சர்வீஸ் இருக்கணும், இதையும் தாண்டி அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் லா அண்ட் ஆர்டரில் இருந்திருக்கணும், தென் எக்கனாமிக்ஸ் இந்த அஃபென்ஸ் இது அந்த விங்கில் இருந்திருக்கணும், தென் இன்டெலிஜென்ஸ் இதில் அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இது கொண்டு வராங்க. இதையெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிஜிபி, ஒரு அரசாங்கம் டிஜிபியை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னால் என்ன பண்ணணும் அப்படின்னால், அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 8 இல்லை 10 பேர் உங்கள் இதில் சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பணும், ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்டு அனுப்புங்க. சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு இப்போ ஏர்லியராக சொன்ன சுப்ரீம் கோர்ட் அந்த கொடுத்த டைரக்டிவ்ஸ், இந்த பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் 2006 கொடுத்த இதையெல்லாம் பார்த்து இதுக்கேற்ற மாதிரி இந்த அனுபவம் உள்ள, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சீனியர் ஆஃபீஸர்ஸை லிஸ்ட்டு போட்டு உங்கள் இதில் டிஜிபி, இப்போ இருக்கிற டிஜிபி ரிட்டையர் ஆக போகிறார் அப்படின்னா குறைந்தது 3 மாதத்துக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் 31, 2025 ரிட்டையர் ஆக போகிறார். நம்ம இதில் தமிழ்நாடு இதில் சங்கர் ஜெய்வால் வந்து ஆகஸ்ட் 31, 2025 ரிட்டையர் ஆனார். அப்படி ரிட்டையர் ஆக போகிறாருனால் அதிலிருந்து 3 மாதம் முன்னாடி நீங்கள் இந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணி யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். ஆனால் இது அரசாங்கத்துக்கு தெரியுமே, திடீர்னு ஏற்படுற ஆக்சிடென்ட் இல்லை, திடீர்னு ஏற்படுற 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு தெரியும். இதை இவங்க அனுப்பணும். இதை நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க என்ன, யூபிஎஸ்சி அவங்க என்ன பண்ணுவாங்க, தே காட் ஏ கமிட்டி. வெரி குட். அந்த கமிட்டியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த கமிட்டியில் ஒரு சேர்மன் இருக்கார். அந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்கன்னா, சேர்மன் இருக்கார், யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹோம் செக்ரட்டரி அவர் இருப்பார், தென் ஸ்டேட்லேருந்து இருக்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுடைய சீஃப் செக்ரட்டரி இருப்பார், அதில் இருப்பார், ஹோம் செக்ரட்டரி இருக்கார். ஆமாம், ஹோம் செக்ரட்டரி, தென் ஸ்டேட்லேருந்து டிஜிபி,
இந்த டிஜிபி இருக்கார்லையே ரிட்டையர் ஆக போகிறார், அவர் இருப்பார். இவங்க எல்லாம் தான் அந்த கமிட்டியில் இருக்காங்க. இவங்க அனுப்புகிற லிஸ்ட்டை அந்த கமிட்டி பரிசீலிக்கணும். அந்த கமிட்டி பரிசீலிக்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அதில் கொடுத்த டைரக்டிவ்ஸ் எல்லாம் வச்சு சுப்ரீம் கோர்ட் சொன்ன டைரக்டிவ் இந்த கமிட்டி பரிசீலிக்கிறாங்க. பரிசீலித்து 3 பேர் இந்த லிஸ்ட்லேருந்து, இந்த லிஸ்ட் அனுப்பிச்சது ஸ்டேட் கவர்மெண்ட். இதில் எந்த விதத்திலும் இன்டர்ஃபரன்ஸ் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புற லிஸ்ட் யூபிஎஸ்சிக்கு போகுது. யூபிஎஸ்சி வந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த 3ல பெஸ்ட் ஒண்ணா ஷார்ட் லிஸ்ட் 3 பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அதிலிருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க. பந்து மாநில அரசு கையில் இருக்கு. மாநில அரசு சரிதானா? கண்டிப்பா. அதனால அதிலிருந்து ஒருத்தரை நீங்க எடுங்க. சோ இதுல எந்த விதத்திலும் கன்ஃபியூஷன் இல்லை. சரி, இப்போ நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நம்ம கோர்ட்டினுடைய விஷயத்துல the final appointment is made by the state government. நீங்க சொன்னது சரியா? கண்டிப்பா. அவங்க கையில தான இருக்கு, அவங்க தான் அனுப்புறாங்க. கண்டிப்பா. But so only from this panel of 3 officers provided by the UPSC. தெளிவா முடிஞ்சு. Shortlisted by UPSC. ஆனா UPSC நார்ம்ஸ்ல சில கிரைட்டீரியாக்களை சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. the directive-ல என்ன அதே நான் முன்னாடி சொல்லிட்டேன். நீ சொன்னது மெரிட் பேஸ்டு, சீனியாரிட்டி, அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டு as well as integrity then expertise அந்த பர்టిక్యులர் ஃபீல்ட்ல அனுபவம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, இந்த ரூல்ஸ் ஏன் கொண்டு வந்திருக்கோம், this rules for the process to ensure based செலெக்ஷனுக்கு டிரான்ஸ்பரன்சியா இருக்கணுங்கிறது மட்டும் இல்ல, அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, and a fixed 2 years 2 வருஷத்துக்கு அவர்களுக்கு அத முன்னாடி சொல்லிட்டேன் to tenure the prevent arbitrary removal. அதே நான் முன்னாடி சொல்லிட்டேன். சொன்னா நான் திருப்பி 2 வருஷம் இருக்கணும். இதையும் தாண்டி ஒன்னு இருக்கு. இதையும் தாண்டி என்ன சொல்றாங்க, அந்த பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால சுப்ரீம் கோர்ட் இது எதுக்கு அப்படின்னா, இந்த டிஜிபி போஸ்டிங்ல எந்த விதத்திலையும் அரசியல் இடர்பாடு இருக்க கூடாது. கரெக்ட். அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட முக்கியமான பாயிண்ட் ரவிசங்கர் சார், the 2 years இருக்கிறது மட்டும் இல்லாம tenure to the prevent arbitrary removal. அது ஒரு தமிழ்ல என்ன சொல்றது, சுயாதீனமாக தன்னாட்சியாக அவரை நீக்க முடியாது. தென் அதையும் தாண்டி இவங்க இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். எக்ஸாக்ட்லி அப்பாற்பட்டவர்கள் அந்த மாதிரி இருக்கணும். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, மேலிருந்து வரைய பார்க்கறது எல்லாம் கிளியரா இருக்கு, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இருந்தாலும் கன்ஃபியூஷன் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றாங்க, இதுல டிஜிபி இதுல இருங்க. இப்போ நீங்க சொன்ன என்ன கன்ஃபியூஷன் நம்ம நிறைய பேச போறோம். முதல்ல ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, கோர்ட்டு நடவடிக்கை என்ன, யூபிஎஸ்சினுடைய நாம்ஸ் என்ன, அதற்கான கிரைட்டீரியா என்ன, கடைசியில் 10 பேர் செலெக்ஷன் பண்ணது ஸ்டேட் கவர்மெண்ட், ஷார்ட் லிஸ்ட் பண்ணது 3 பேர், there should be transparency, கடைசியில் 3ல 1 பெஸ்ட் 1 டு டேக் ஓவர் யுவர் செல்ஃப். நீங்களே எடுத்துக்கிடுங்க. நீங்க அனுப்பின 10ல நீங்க 1 எடுத்துக்கிடுங்க. நம்மோடு தற்போது இணைக்கிறார் மக்கள் கண்காணிப்பகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஆசீர்வாதம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த டிஜிபி நியமனத்தை குறித்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 பேருக்கும் இடையில் ஒரு மத்திய அரசுக்குன்னு சொல்ல முடியாது, 2006 கேஸ் குறித்து நாங்கள் பேசணும். உங்கள் பார்வை என்ன, இப்போ ஏன் தமிழ்நாடு அரசுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முரண் தென்படுகிறது? வணக்கம். அது ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இதை பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா முதல் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியே என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய டிஜிபி ஒரு முதல் தரம் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நியமனம் செய்வதில் எவ்வளோ குளறுபடி இருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த சம்பவத்தில் நமக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட். ஆமாம், எவ்வளோ குளறுபடிகள். இப்போது வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபைன் எங்களுடைய நிர்வாக இயக்குனர் தான் இந்த வழக்கை வந்து பதிவு செய்தார். வெரி குட். எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, ஏவா பியா சியா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ பேசக்கூடிய பிஜேபி ஆட்சி 2006லையும் கிடையாது, நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் வரும்போது கிடையாது. அப்போ நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களை ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த அரசு ஏன் இதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற கேள்வி, பல கேள்விகள் இருக்குது. இதில் அவங்க செஞ்ச ஒரு பெரிய தப்பு அப்படி என்னென்னா வந்து சீனியாரிட்டியை அனுப்புகிறாங்க. சார் சொன்ன மாதிரி சீனியாரிட்டியை அவங்க அனுப்புகிறாங்க. அனுப்பும்போதே தலைமை செயலாளருக்கு தெரியாதா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மேலே அலிகேஷன் இருக்குங்கிற விஷயம் தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு தெரியாதா? அவங்க தானே அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க தானே அனுப்புகிறாங்க, அவங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க அனுப்புகிறாங்க. ரெண்டாவது, வரலாற்றிலேயே தமிழ்நாட்டு வரலாற்றிலே 2 நாளைக்கு முன்னாடி வந்து லிஸ்ட்டு அனுப்புனது இதுதான் முதல் முறை. இது வரலாறே கிடையாது தமிழ்நாட்டில். இது எவ்வளோ பெரிய
ஒரு அரசு எவ்வளோ பெரிய போஸ்ட்டுங்கிறீங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய போஸ்டிங். அதே மாதிரி வந்து யூபிஎஸ் அறிவித்து 15 நாட்களுக்குள் யார் டிஜிபிங்கிற விஷயத்தை அறிவிக்கணும். ஆனால் அதை வந்து தமிழ்நாடு அரசு செய்யலை. அதுக்கப்புறமா வந்து தலைமைச் செயலாளருக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. இல்லை தலைமைச் செயலாளருக்கு இந்த அனுப்பின லிஸ்ட்டில் 8-10 பேர் லிஸ்ட்லேயே அனுப்பியிருக்கிறாங்க, அதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னா முன்னாடியே அவர் ஏன் சொல்லலை? அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அவர் ஏன் சொல்லலை? அப்போ இந்த நாடகம் எது இருக்குது? அப்போ இதில் வந்து ஒரு சுதந்திரம் இல்லை. நீதிமன்றம் சொன்ன யூபிஎஸ் விஷயங்களை சொன்ன விஷயத்தில் வந்து டிஜிபி நியமனத்தில் வந்து ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு வெளிப்பட தன்மை இல்லை. அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரி மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பார்க்குறோம். இதுக்குள்ளே அரசியல் இருக்குதா? இருக்குது. ஆனால் அந்த அரசியல் ஒரு டிஜிபி நியமனத்திலே இது இருக்குதுன்னா, சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியுடைய அப்பாயின்மெண்ட்டில் என்னதெல்லாம் இருக்குங்கிற சந்தேகங்கள் தான் நமக்கு எழும்புது. தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு இயக்குனராய், காவல்துறை இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னா, நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி, நீதிமன்றத்தை மதிக்காமல் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சாதாரண அப்பாயின்மெண்ட்லாம் எப்படி பார்க்குறது? அதை காட்டிலையும் இது ஒரு டிக்னிட்டி, மாண்பு சார்ந்தது. டிஜிபிங்கிறது ஒரு ஐபிஎஸ் சீனியர் அதிகாரிகளுடைய மாண்பு சார்ந்தது. நாங்கள் எல்லா டிஜிபிக்காக வேண்டியும் தான் நாங்கள் பேசுகிறோம், எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸருக்காக வேண்டி தான் பேசுகிறோம். இங்கே பலர் வெளியில் பேச முடியாமல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு ஏன் இப்படி செய்யுது? ஐபிஎஸ் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் அவங்க அனுப்புகிற அந்த 10 பேர் கொண்ட லிஸ்ட்டிலேயே சொல்லுங்கள் சார் அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு புரிதல் இங்கே என்ன வருதுன்னா, நாங்கள் சந்தேகப்படுகிறோம். இந்த 8 நபர்களில் இல்லாத ஒரு நபரை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு முயற்சி செய்யுதுங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. Can you find out anyone? நான் அவருடைய பேரை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை, ஏன்னா அதை வந்து பொதுத்தளமாக இருக்கிறதுனால. அவருக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு நபர், தமிழகம் முழுக்க அறிந்த ஒரு நபர். அவர் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்தது. அது குறித்து நாங்கள் குறிப்பாக திருப்புவனம் அஜித் விஷயத்தில் கூட அவரை வந்து பலர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அந்த அதிகாரியை பற்றி. அவரை வந்து ஜனவரியில் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அவரை டிஜிபிக்கு ஆக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா 8 பேர் லிஸ்ட்லேயும் ஒருத்தரை கூட இவங்க செலக்ட் பண்ணலைன்னா, அப்போ 8 நபர்களை தாண்டி தான் இவங்களுடைய செலெக்ஷன் இருக்குது. இல்லை இப்போது சார், நான் உங்கள்கிட்ட கேட்டு வரேன். ஆசீர்வாதம் சார், நீங்கள் பேசுகிறது ரொம்ப தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், டைரக்டிவ் வந்து திரு ரவிசங்கர் சொன்ன மாதிரி 2006 கேஸில் சொல்லிட்டாங்க. ஆமாம். ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, அதனுடைய லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க ஒரு டிக்னிட்டி, ஒரு கண்ணியமிக்க ஒரு போஸ்ட். அது மட்டும் இல்லை, மக்களுடைய பாதுகாப்பு, நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஆன்டி சோசியல் எலமெண்ட் தட் ஷுட் பி கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும். கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் தொடர்பு இருக்கும், கடத்தல்கள் இருக்கும். டிஜிபிங்கிறது சாதாரணமான போஸ்ட் அல்ல. அப்படி இருக்கும்போது இந்த நாம்ஸை பற்றி, டைரக்டிவ் பிரின்சிபல், டைரக்ஷனை பற்றி எல்லாமே டைரக்டிவ் சொன்ன பிறகும் இதில் அனுப்புனது ஏன் ஹோம் மினிஸ்டருக்கு நீங்கள் சொன்னீங்க உள்துறை செயலாளருக்கு தெரியவில்லையோ? இது ரொம்பவே ஒரு ரேடிகுலஸாக இருக்கு. இல்லை அதாவது உள்துறைக்கு தெரியாமல், முதலமைச்சருக்கு தெரியாமல் யார் இந்த லிஸ்ட் அனுப்புனது யூபிஎஸ்சிக்கு? முதல் கேள்வி. இவர்கள் தானே அனுப்பியிருக்கிறார்கள். இவர்களை அனுப்பிவிட்டு இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தரை கொண்டு வருவதற்கு ஏன் முயற்சி செய்கிறார்கள்? பல கேள்விகள் இருக்கிறது. அவங்க அனுப்பின லிஸ்ட்டில் துறை ரீதியாக திரு வன்னிய பெருமாள் இவர் வந்து ஒரு பாயிண்டட், அதாவது ஒரு நோட்டட் பர்சன். இவர் மேலே சில பிரச்சனை இருக்குது, இவர் வர முடியாது. டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம், இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரா அப்படிங்கிற, நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் சொல்லலை, நானாக கேட்குறேன். தெரியல. அவர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. ஆனால் ஏன்னா அந்த லிஸ்ட்டில் அவர் இருக்க முடியாது. ஏன்னா அந்த சீனியாரிட்டி பிரகாரம் அவர் வர முடியாது. அவர் ஏடிஜிபி தான். அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் அந்த லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து பேசிக் இதில் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுறாரு. ஆமாம், அப்படி தானே? ஆமாம் ஆமாம். சரி, ஒரே ஒரு இன்டர்ஃபரன்ஸ். அதாவது இந்த லிஸ்ட்டை அனுப்பிச்சிருக்காங்க, நமக்கு தெரிந்த வரைக்கும் 8 பேர் யூபிஎஸ்சிக்கு கொடுத்த லிஸ்ட்டில் 8 பேர் இருக்குங்கிறது நான் படித்தேன். அந்த 8 பேர்லேருந்து 3 பேர். இப்போ நீங்கள் சொன்ன இதில் ஏதாவது
பெயர் வந்து விடுபட்டு போயிருக்கு அப்படின்னால் அப்போ என்ன தெரியணும்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 8 இல்லாமல் 10 பேர் இல்லை 12 பேர் அனுப்பிச்சிங்களா, எந்த பேர் அனுப்பிச்சிங்க, அத்தனை பேரும் டிஜிபி பொசிஷனுக்கு தகுதியானவர்களா? இல்லை தகுதியானவர்கள் என்னன்னா எப்போ வேணாலும் அவங்களுக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டி வந்துடுது. இல்லை இன்னும் 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும் அவங்களுக்கு தகுதி ஆவதற்கு அப்படின்னா அவங்க நேம் இந்த லிஸ்ட்லேயும் இருக்க முடியாது. கரெக்ட், முடிஞ்சு. இப்போ ஆசீர்வாதம் சார், இப்போ நம்ம இது எதுக்குன்னா என்ன தகுதிங்கிறது மக்களுக்கு தெரியுற, நமக்கு தெரியும் டேவிட்சன் ஆசீர்வாதம் யாரு, அவர் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அவர் என்ன விஷயத்தில் அத்துமீறி இருக்கிறார், அவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக செயல்படுகிறார் என எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு நம்ம பார்த்துருக்கோம். அடிப்படையில் அவரை விட்டுருங்க. இப்போ இந்த சீமா அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர், நல்லா கவனிங்க, மகேஷ்குமார் அகர்வால், இதுல ஒருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, திமுக அரசு சொல்லக்கூடிய காரணங்கள். இரண்டாவது வந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பை வந்து ரொம்ப போர் பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணார் அப்படின்னு. மூன்றாவது மகேஷ்குமார் அகர்வால் மத்திய பணிக்கு போயிட்டார். இப்போ திமுக சொல்லக்கூடிய மற்ற ஆட்கள் யார்? அதில் திமுக கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஏன் திமுக கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, சமீப காலமாக வந்து முதல்வர் அவர்கள் காவல்துறையில் இறந்தவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற, அவங்கள கௌரவிக்கக்கூடிய ஒரு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதை நம்ம வரவேற்கணும். சரி, நாம் பேசக்கூடிய காவல்துறை நம்மளுடைய காவல்துறை, சரி, நாம் உருவாக்கின காவல்துறை. ஆமாம். அப்போது இங்கே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு 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 முதல் தர பதவியில் வெளிப்படைத்தன்மை இல்லை. அப்போது இந்த லிஸ்ட்டில் இல்லாத நபர்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி நடக்குங்கிற சந்தேகத்தை நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். வரக்கூடிய 2026 தேர்தலாக கூட இருக்கலாம். 6 மாதம் தானே இருக்கு. ஆமாம், அந்த தேர்தலாக கூட நம்ம இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும், எந்த காரணங்களாக இருந்தாலும், உயர்நீதிமன்றத்தினுடைய விதிமுறைகளை மீறி தனக்கு தேவையான ஒரு நடவடிக்கையை இது எடுக்கிறாங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம். நீங்க சொன்ன மாதிரி 2006 பாஜக ஆட்சி இல்லை. ஆமா, இன்னைக்கு திமுகல இவர் வருவார் அவர் வருவார்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைரக்டிவ் வந்து டு பி மேட், தெளிவாக வழிகாட்டுதல் செயல்பட்டு விட்டது. அப்படிதான் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு அது ரெண்டாவது பேசுவோம். நீங்க சொல்லுங்க, எஃபெக்டிவா இருக்கா, மற்ற ஸ்டேட்லாம் அதை பின்பற்றாங்களா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ எனக்கு என்ன கேள்வி, ஆசீர்வாதம் ஒரு கேள்வி கேட்டு நம்ம காவல்துறையிட்ட போவோம். லாஸ்ட்ல இந்த பேனல் வந்து கூடினது செப்டம்பர் 26. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்ன நடக்குது? இது வரைக்கும் இடையில வந்து அவங்க ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு தலையீடு செய்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு தலையீடு செய்கிறாங்க. தீபாவளிக்கு அப்புறம் அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு மூவ் பண்ணலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதுவே காலதாமதப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அரசு செய்யுது. அப்படிங்கிறத ஏன் காலதாமதம் படுத்துறாங்க? என்ன அதுக்குள்ள என்ன ட்ரிக்கான ஒரு பாலிசி? அதுதான் சொல்கிறேன். சில அதிகாரிகளை வந்து டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியில் பதவி உயர்வுக்காண்டி காத்திருக்கக்கூடிய சில அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அரசு நினைக்குது. அந்த பதவி உயர்வு கொண்டு வரணும்னா 3 பேருக்குமே சொல்றேன், அவர் குறைந்தபட்சம் 25லேருந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எல்லாரையும் கொண்டு வர முடியாது. அது நான் ஒரு முக்கியமாக 3 துறைகளில் இருக்கணும். எக்கனாமிக் விங்ஸ்ல இருக்கணும், இன்டெலிஜென்ஸ்ல இருந்திருக்கணும், சட்ட ஒழுங்குல லா அண்ட் ஆர்டர்ல இருக்கணும். 25 வருஷம் சும்மா எல்லாரையும் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தால் சுப்ரீம் கோர்ட்டுடைய மாண்பு என்ன ஆகுறதுன்னு கேள்வி வரும். இல்லை, இப்போ இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் டிஜிபி ரொம்ப மிகச்சிறந்த நல்ல மனிதர். எங்களுடைய பார்வையில் மிகச்சிறந்த நல்ல மனிதர். ஆனால் அவரை வச்சுக்கிட்டு பந்தாடுகிறார்கள், அவரை தவறா பயன்படுத்துகிறார்கள், பகடைக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத எங்களுடைய விமர்சனமாக இருக்குது, எங்களுடைய கருத்தா இருக்கு. இப்போ அவர்கள் நினைக்கக்கூடிய நபரை கொண்டு வருவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் அவர்கள் தாமதப்படுத்துவதன் மூலமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக நினைக்கிறது. ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, நீங்க சொல்ல நான் சொல்றேன், ஆமா திமுக அரசு நினைக்கிறது. ஆமா, இன்னைக்கு இருக்க திமுக அரசு நினைக்கிறது. அதுல ஒண்ணு தப்பு இல்லை. நம்ம அது ஏவா பியா சியான்னு கிடையாது. நம்ம யாரா இருந்தாலும் விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி இது நம்மளுடைய காவல்துறை, நம்மளுடைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய இடத்துல விமர்சனம் பண்றோம், அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். இது போன்ற மாண்பு சார்ந்த விஷயங்கள்ல பேசக்கூடிய இடங்கள்ல நம்ம ஓங்கி பேசுகிறோம் அந்த அதிகாரிகளுக்காக. ஏன் அப்படின்னா இது நம்ம காவல்துறை, நம்ம உருவாக்கின காவல்துறை. அதில் 1000 விமர்சனங்கள் கருத்துக்கள் இருந்தால் கூட காவல்துறையை பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்க வேண்டியது நம்முடைய எல்லாருடைய கடமை. அந்த இடத்துல தான் இங்கேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த நோக்கத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் கிடையாது. எங்களுக்கு மனித உரிமைகளை பாதுகாக்கணும். ரொம்ப சரி.
ஆமா. அப்போ நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி நியமனம் செய்யக்கூடிய ஒரு டிஜிபி அதிகாரி தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாரு. குறுக்கு வழியில போறதுனால, நாம விரும்பக்கூடிய பணியை செய்வதனால இங்க நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உருவாகுங்கிற அச்சத்துல தான் நம்ம இதை வந்து நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் 2வது முறையும் போயிருக்காரு. எதற்காக வேண்டி போறாரு? முதல் முறை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இவங்க மதிக்கலை. அப்போ அதுக்காக வேண்டி தான் கண்டம் கோர்ட்டுக்கு திரும்பவும் அதை நோக்கி வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் இப்போ வந்து நீதிமன்றத்தை நோக்கி போயிருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வலு இருக்குதோ, உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதோ, நீங்கள் எப்படி இதெல்லாம் பயன்படுத்த முடியும்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்குதோ, அது மாதிரி பொது தளங்களில், மனித உரிமை தளங்களில் பணியாற்றக்கூடிய பல்வேறு நபர்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். சரி, திரு ராஜாராம் சார், 2 பேரும் நம்ம தெளிவாக 3 பேருமே பேசியிருக்கோம். 22 நிமிஷம் ஆயிட்டு. ஒரு காவல்துறை அதிகாரி உங்களின் பார்வை. அதாவது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். அது அனுப்பப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ராஜீவ்குமார், அவரோட பேர் வந்து இந்த டிஜிபி லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும்னு அவர் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்ததாகவும், அந்த கேஸ் பெண்டிங் இருந்ததுனால எங்களால் அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப முடியல, அவர் பேரையும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. 2வது வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கே அவங்க மீட்டிங் வச்சதில், யூபிஎஸ்சியில் மீட்டிங் வச்சதில், அப்போது இவங்க நம்ம இதுலேருந்து அனுப்பப்பட்ட 8 பேர் தான் டிஜிபி அவங்கள மட்டும்தான், எத்தனை டிஜிபி இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்க லிஸ்ட் அனுப்ப முடியும். அதுக்கு அடுத்தால ப்ரொமோஷன் வந்து வரக்கூடியவங்க அந்த லிஸ்ட்டில் அவங்க அனுப்ப முடியாது. அந்த இதில் வந்து அவங்க அந்த மீட்டிங்கில் நம்ம தலைமைச் செயலாளர் சார் சொன்னபடி அவங்க சில இது சொல்கிறாங்க. சீமா அகர்வால் மேடம் வந்து லாண்ட் ஆர்டரில் அதிகமாக வேலை பார்க்கல, அப்புறம் 2-3 பேருக்கு ஒவ்வொரு காரணங்கள். 3 பேரும் சொல்லிட்டேன். சந்தீப் ராய் ராத்தோரை சொன்னேன். வன்னிய பெருமாள் சாருக்கு வந்து துறை ரீதியாக வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க முதலில் லெட்டராகவே தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆக இந்த இதில் வந்து யாரையுமே வந்து இவங்க வந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய, இந்த 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடியதில் இவங்க தமிழ்நாடு தரப்புல இருந்து நம்ம டிஜிபி போக முடியாது. ஏன்னா அவர் இப்போ டிஜிபியா இருக்கார், வெங்கட்ராமன் சார். வெங்கட்ராமன், அதனால அவர் போக முடியாது. அந்த லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்கு. அதனால அவர் தவிர ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி மட்டும் போயிருக்காங்க. போனப்போ அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அப்ஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க இந்த லிஸ்ட்டு அவங்க 3 பேர் லிஸ்ட்டு அனுப்பாமல் நிறுத்தியிருந்தாங்க. இந்த சமயத்தில் ஹென்றி டிஃபைன் சார் வந்து சுப்ரீம் கோர்ட் அணுகிறாங்க. அணுகி இதை 3 பேர் லிஸ்ட்டு ஏன் அனுப்பலை, யூபிஎஸ்சி அதை அனுப்பணும், இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இவங்க போடுறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூபிஎஸ்சிலேருந்து 3 பேர் லிஸ்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த 3 பேர் லிஸ்ட்டு யார் பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சீமா அகர்வால் மேடம் பேர், அதுக்கடுத்தால ராஜீவ்குமார் சார் பேர், அப்புறம் ரத்தோர் சார் பேர், 3 பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கவர்மெண்ட் வந்து இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த 3 பேரில் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவித்து அவங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஹென்றி டிஃபைன் சார் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் பிரகாரம் அந்த 3 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்ச 3 பேரில் ஒருத்தர் ஏன் போஸ்டிங் போடலன்னு சொல்லிட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு ஹைகோர்ட் மதுரையில் போட்டிருக்காங்க, மதுரை பெஞ்சில் போட்டிருக்காங்க. அது இப்போ பெண்டிங் இருக்கு. இப்போ அந்த கோர்ட்டில் வந்து இவங்க பதில் சொல்லி ஆகணும். அப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இப்போ வந்து ரகுபதி மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து நாங்கள் எங்களோட அப்ஜெக்ஷனை தெரிவிச்சிருக்கோம், இந்த 3 பேர் கொடுத்த லிஸ்ட்டில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, அதனால பெண்டிங் இருக்கு. அவங்க வந்து அடுத்தால என்ன லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சொல்றாங்களோ, அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது அவங்க பதில் கொடுக்கறது, நடவடிக்கை எடுக்கிறது, இது ஒரு பக்கம். இப்போ கோர்ட் நடவடிக்கை வருது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதுல என்ன பதில் சொல்ல போறாங்க, அதுல என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் கண்டெம்ட் கோர்ட்டில் ஒரு முக்கியமான வரி ஒன்று சார், இப்போ பதில் சொல்லுங்க. பொதுவாக 2006 என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட், த ஸ்டேட் கவர்மெண்ட் does not exercise unwanted influences or the pressure on the police department. Yes. I hope that should be இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் மென்ஷன் பண்றான்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னோட முதல் இதிலே சொன்னேன். இப்போ இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இந்த போஸ்டிங் இருக்கணும். அதான் இவங்க சொல்லணும். தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் நாட் எக்ஸசைஸ் எக்ஸர்ட் எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன், அதுதான் சொல்றாங்க. எஸ், அதனுடைய பொருள் இன்னொன்று நம்ம எடுத்துக்கிற வேண்டிய, ஒரு நபருடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில் அவர் பொறுப்பு கொடுக்கக்கூடாது. நான் வந்து அரசுக்கு சாதகமாகவோ இல்லை வந்து
ஒரு செயல்பாட்டில் நான் இங்கே இருக்கிறேன்னா அதை மனதில் வைத்துக்கொண்டு எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அந்த கோர்ட் ரொம்ப ரொம்ப கவனமாக இப்ப ராஜாராம் சார் சொன்ன உடனே தான் நான் எனக்கு டக்குனது சுப்ரீம் கோர்ட் 2000 நிறைய எல்லாமே வச்சிருக்கேன். அந்த அந்த ஒரு இதுதான் இந்த இப்ப சார் அதான் சொல்றாங்க. பிரகாஷ் சிங் கேஸ் அதான் அதான் சொல்றேன். 2006. இப்போ இதில் இன்னொரு விஷயமா இருக்கு. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் சமயத்தில் லாண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் நிறைய வரும். கண்டிப்பா. ஒரு சின்ன உதாரணம் கரூர் இன்சிடென்ட். ஆமா, இத மாதிரி சம்பவங்கள் நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது. ஆனா வேற சட்டம் ஒழுங்கு, ஒரு ஊர்வலத்தில் போகையில் பிரச்சனையோ, இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் பிரச்சனையோ, அந்த மாதிரி ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்படி இருக்கிறப்போ அது மட்டும் இல்ல, ஐ ஹவ் பீன் கண்டினியூஸ்லி வாட்சிங் சோசியல் மீடியாவை. தென் மாநிலங்களில் அந்த ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்கல்ல, சாதிய பதட்டம் பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில பயத்தை ஏற்படுத்துது. இந்த HOPF அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டை வேக்கண்டா வைக்காம இன்சார்ஜ் ஆஃபீஸரை போட்டிருக்காங்க. இது அந்த எலெக்ஷனை நம்ம எதிர்கொள்ளையில அந்த போஸ்ட்ல நிரந்தரமான ஒருத்தர் இருந்து அதை ஹேண்டில் பண்றது எப்படி இருக்கும், அது ஒண்ணு. அதனால இப்போ போஸ்டிங் ஒருத்தரை போட்டாங்கன்னா அடுத்த ஆட்சி மாற்றம் வருதோ இல்லை இந்த ஆட்சியே இருக்கோ, அப்போ அந்த ஆட்சி மாற்றம் வந்தா கூட இவர் தான் டிஜிபியா இருப்பார். கண்டிப்பா 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 அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்கு வரும். அதுக்கு தான் அப் டு 2 இயர்ஸ் இருக்கு, அதான் 2 வருஷம் வரைக்கும் இருக்கு. அதான் போட்டாங்களா. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நாளைக்கு அதுக்கும் தங்கக்கூடிய ஆளா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கறத ரிப்போர்ட் ஹைகோர்ட் கொடுத்து ஹைகோர்ட் என்ன உத்தரவு கொடுக்குறாங்க, அதை எப்படி இவங்க நிறைவேற்றுறாங்க அப்படிங்கறத அந்த ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நான் போறேன். நீங்க சார் சொன்ன மாதிரி இந்த டென்யூர் டு தி பிரிவென்ட் ஆர்பிட்டரி ரிமூவல் பண்ண முடியாது. கண்டிப்பா ஆட்சி மாறினாலும் அவர் தான் இருப்பார். சார் மினிமம் 2 வருஷம் அவருக்கு இருக்கணும். ரவிசங்கர் சார், இப்போ இவ்வளவு பிரச்சனை நாம பேசிட்டோம், ஆழமா பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்? சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டு டைரக்டிவ், யூபிஎஸ்சி என்ன நடக்கணும், ஸ்டேட் லெவலில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லணும். சட்ட அமைச்சர் தானே ரகுபதி, அவர் என்ன சொல்றாருன்னா, இது மத்திய அரசினுடைய அடாவடிங்கர். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, சட்ட விதிகளுக்கு புறம்பாக சில பெயர்களை மத்திய மோடி அரசு பரிந்துரைக்கிறது என்று வைக்கிறார். 2வது. 3வது, தமிழக அரசு அதை ஒருபோதும் ஏற்காது, மத்திய அரசின் அடாவடியே இதற்கு காரணம். என்ன அடாவடி சொல்லுங்க. அதுதான். ஸோ எனக்கு இதில் அப்சர்வேஷன்ஸ் உண்டு. அதுக்கு நான் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கும் வந்துடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார், இது ஒரு கமிட்டி, யூபிஎஸ்சி கமிட்டி. அந்த கமிட்டியில் யார் இருக்காங்க? யூபிஎஸ்சி சேர்மன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி, ரைட்டு, அதில் அந்த செக்ரட்டரி, தென் ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி, தென் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த சென்ட்ரலைஸ்டு போலீஸ் ஆர்கனைசேஷன் ஸ்டாஃபு, ஸ்டேட் ஹோம் மினிஸ்ட்ரி, இவங்க ஸ்டேட் டிஜிபி, இவங்க அத்தனை பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ யூபிஎஸ்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் மூலம் உள்ள வர முடியும்? ஒன்று யூனியன் ஹோம் செக்ரட்டரி அவங்க இருக்காங்க இல்லையா, அவர் மூலம், இல்லை யூபிஎஸ்சி சேர்மன் அவங்க மூலம். ஏதாவது நீங்க அனுப்பாத நேம உள்ள கொண்டு வந்தாரா? உள்ள கொண்டு வந்தால், கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தால் அப்பயே நீங்க என்ன பண்ணலாம்? வாக் அவுட் பண்ணிடலாம். ரைட், நாங்க இந்த கமிட்டியில் இருக்க மாட்டோம், ஓகே அப்படின்னு அப்பயே வாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த நேம் தான் இருக்கு. இதுலேருந்து யூபிஎஸ்சி செலக்ட் பண்றாங்கன்னா யூபிஎஸ்சிக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு. ஏன்னா நீங்க அனுப்பிச்ச 8 பேர்ல 3 பேர் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ். அந்த 3 பேரை ஏனோ தானோன்னு யூபிஎஸ் அந்த கமிட்டி செலக்ட் பண்ண முடியாது. திரு ரவிசங்கர், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுன்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மாவுடைய இந்த அறிக்கை இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவங்க இந்த அறிக்கை ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பே நாம் இந்த நிகழ்ச்சியாக நடத்திட்டேன். இந்த அறிக்கையினுடைய முக்கியமான சாராம்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க. கரூர் நிகழ்ச்சியில் நடந்த ஒரு பெரும் துயரத்திற்கு காரணத்தை அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்கிறார்கள். டிஜிபி தாமதமான காரணத்தினால் இது நடந்திருக்க அதிக வாய்ப்பு. ஏனென்றால் பொறுப்பற்றவர்கள் நியமனம் என்பது சரியாக இருக்காது என்பதை அவர் சுட்டி காட்டினார். அது மட்டும் இல்லாமல் அவர் தனது அறிக்கையில் 8வது சீனியாரிட்டியில் இருக்கும் வெங்கட்ராமனுடைய நியமனத்தை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இது எந்த அடிப்படையில் ஒரு நியாயம்? மத்திய அரசுக்கு டிஜிபி ஓய்வு என்பது மாநில அரசுக்கு முன்கூட்டியே தெரியுமே, ஏன் நடவடிக்கைகளை தாமதம் செய்கிறார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக அவர் சொல்கிறார். இன்னும் நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த தாமதத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த ராஜாராம் சார் சொன்னார்,
அதாவது இவங்க அந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ் பிரகாரம் ஆகஸ்ட் 31 அவர் சங்கர் ஜெயவால் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா 3 மாதத்திற்கு முன்னாடியே ஜூன் மாதத்துலேயே இவங்க லிஸ்ட்டை அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் இவங்க ஏன் லிஸ்ட்டு அனுப்பலை அப்படின்னா அதில் ஒரு டிஜிபியாக அந்த இந்த தகுதி இருக்கவர் அவர் ட்ரிபியூனலில் இது பண்ணிருக்கார், ட்ரிபியூனலுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போயிருக்கார், என்னையும் அந்த நேமில் சேர்க்கணும், அந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு. ட்ரிபியூனல் அதுக்கப்புறம் அதை இது பண்ணி விசாரித்து விட்டு இல்லை இவருடைய பெட்டிஷனை அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. தென் ஹைகோர்ட்லேயும் அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ அவர் நேம் உள்ளே வர முடியாது, மீதி இருக்கவங்க நேமை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் என்னோட பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, 8 பேரை நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த 8 பேரை தாண்டி வேற ஏதாவது நேம் இருக்கா? அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சில நேம் எல்லாம் குறிப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த 8 பேரை நாங்கள் அனுப்பிச்சாலும் அவங்கள டிஜிபியாக மாற்ற இது பண்ணக்கூடாது, ஏன்னால் அவங்களுக்கு இந்த ஏரியாவில் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இந்த குண்டு வெடிப்பு கோவை இதும்போது சரியில்லை அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க நேமை ஏன் நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் கொண்டு வந்தீங்க? சரி, அந்த 8 பேர் லிஸ்ட்டில் இவங்களோட இது சரியில்லை அப்படின்னா ஏன் கொண்டு வந்தீங்க? கரெக்ட். அந்த மாதிரி 8 பேர் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, 5 பேர் அனுப்புங்க. கொண்டு வந்தது தானே அனுப்பியிருக்காங்க. கொண்டு வந்த லிஸ்ட்ல இருந்து யூபிஎஸ்சி அந்த கமிட்டி 3 பேர் எடுத்திருக்காங்க. அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். இதுதான் சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ். இதில் இவங்க என்ன சொல்றாங்க, இல்லை அது பண்ண முடியாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்சி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஏன்னா நீங்க அனுப்பாத ஒரு நேமை இவங்க இது பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி தட் இஸ் ராங், தட் இஸ் ஃபெடரல் செட்டப் உடைய வயலேஷன் அப்படின்னு சொல்லுவேன். பேசுவோம் ரெண்டாவது. ராஜாராம் சார், இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கேள்வியில் அந்த நுணுக்கமான பாயிண்ட், ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி, மூத்த அதிகாரி, அவர் முக்கியமாக இதில் சொல்றது, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் முழுமையாக குவாஷ் தன்னிச்சையாகவே அவர்கள் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. என்ன காரணம்? ஒரு டிஜிபியை நியமிப்பதற்கு முன்பே தெரியும், திடீரென்று நடப்பதல்ல, ஏற்கனவே தெரியும், அதை தமிழக அரசு சரியாக நடத்தவில்லை. இரண்டாவதாக பொறுப்பு டிஜிபியாக அமைப்பவர் 8வது ரேங்கில் இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன். அடுத்து அவர் சொல்லுவது, கரூர் சோகத்தில் இந்த சட்ட ஒழுங்கில் உண்மையிலேயே குவாலிட்டியாக உச்சநீதிமன்றத்துடைய மாண்புகளை டிக்னிட்டி சார் சொன்ன மாதிரி சரியான ஒரு டிசர்வ்டு பர்சனாலிட்டி அப்பாயிண்ட் ஆயிருந்தால் இது நடந்திருக்காது. அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்கிறார். இதுக்கு நிறைய இருக்குன்னு அந்த கற்பொருளை மட்டும் இருக்குன்னு எப்படி பார்க்குறீங்க? அந்த தமிழ்நாடு போலீஸோட ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த போஸ்ட்டை வந்து வேகண்டாக வைக்கக்கூடாது, அதுவும் எலெக்ஷன் சமயத்தில் நிச்சயமாக வைக்கக்கூடாது. அந்த போஸ்ட்டுங்கிறது தான் நம்பர் 1 போஸ்ட்டு. அந்த நம்பர் 1 போஸ்ட்டை வேக்கண்டாக வச்சுட்டு யாரையோ இன்சார்ஜாக போகிறத விட உங்களுக்கு எலெக்ஷன் சமயத்தில் அப்போ அந்த போஸ்ட்டில் இருந்து ஒருத்தர், அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அதை நடத்தினார்னா அவரோட திறமை தெரியும், அந்த பிரச்சனைகளை வந்து அவர் சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். அதை விட்டுட்டு பொறுப்பு டிஜிபி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து லிஸ்ட்டு வந்து கோர்ட்டில் சார் சொன்ன மாதிரி அந்த என் பேரையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க போட்ட கேஸ் கோர்ட்டில் பெண்டிங் இருந்ததுன்னா அவர் பேரை வந்து அந்த இதில் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கப்புறமா அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி கடைசியில் அவர் பேரையும் சேர்த்து ஆஸ் பர் த ஆர்டர்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல் அப்படின்னு சேர்த்து அனுப்பிச்சிருக்கலாம். அது அனுப்பாமல் வச்சிருந்து அது ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ரிட்டையர்ட் ஆகுதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது புரியல. ரெண்டாவது, அங்கிருந்து எந்த உத்தரவும் வரல. உத்தரவு வர்றதுக்காக இவங்க கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே ஆர்டர் கொடுத்து அங்கே 3 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரையும் போடாமல் இவங்க வந்து அதுக்கும் விளக்கம் கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் பெண்டிங் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இவர் ஹென்ரி டிபேன் சார் அடுத்த கேஸை போட்டிருக்காரு. அந்த கேஸில் கேட்குறாரு, சுப்ரீம் கோர்ட் இந்த உத்தரவு கொடுத்ததுல ஏற்கனவே 2006 ஒரு உத்தரவு கொடுத்தது, இப்போ நாங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டப்போ ஒரு உத்தரவு கொடுத்தது, அந்த உத்தரவு படி அவங்க அனுப்பிச்ச 3 பேரில் ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அந்த கோர்ட்டில் வந்து நிச்சயமாக இவங்க பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அந்த பதில் சொல்லையில் இவங்களோட தரப்பு என்னங்கிறது புரியும், இவங்களோட நோக்கம் என்னங்கிறது புரியும். ஆசீர்வாதம் சார், சசிகலா அம்மாவுடைய முக்கியமான ஒரு கேள்வி. நான் உங்கள்கிட்ட பொது பாணியில், நீங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர், ஹென்ரி டிபேனுடைய மாவட்ட ஸ்டேட் லெவலில் இருக்கீங்க. தமிழக போலீஸ் துறை முதலமைச்சரில் கண்ட்ரோலில் இருக்கா, இல்லது கம்பெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறுகிறார்களா என்ற அர்த்தத்தில் ஒரு கேள்வி எழுக்கிறார். 33 அமைச்சர்கள் உட்பட திமுகவின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு
போதை, ஆள்கடத்தல், ரவுடிசம், சுட்டு கொலை செய்வது, மிரட்டல், சிறைக்குள்ளிருந்து சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. இதைத்தான் திருமதி சசிகலா அவர்கள் கேட்கிறார். யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு கேட்குறார். எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இதை பல நேரங்களில் வெளிப்படையாக அவங்க அம்மா சசிகலா அம்மா சொன்ன விஷயங்களை பல நேரங்களில் நாங்கள் வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கிறோம். தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை. ஏன்னா பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் மட்டும் இப்போது அஜித்தினுடைய கஸ்டோடியல், திருப்போணத்தினுடைய அஜித்தினுடைய கஸ்டோடியல் டெத்துக்கு அப்புறம் 3 சம்பவம் நடந்துருச்சு. சொல்லுங்கள். 3 சம்பவம். அப்போ தமிழ்நாட்டில் காவல் நிலையங்கள் நடக்கக்கூடிய மரணங்கள் அதிகமாக ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி 41 பேருடைய மரணம், இந்த துயர மரணத்தில் தாவேகா கட்சி களத்தில் இறங்கி விக்டிமோட இருந்திருந்தால் அரசியல் ட்ரெண்டே மாறி இருக்கும். ஆனால் அங்கே போய் அரசியல் பண்ணவர்களெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க தான் அங்கே பண்ணாங்க. செந்தில் பாலாஜி. அதனுடைய விளைவு என்னென்னா, போலீஸார் செய்த எந்த தவறும் வெளியில் வரல. யாரெல்லாம் போலீஸாரை விமர்சனம் செய்தார்களோ அவங்க எல்லாருமே இந்த 41 பேர் மரண சம்பவத்தில் அப்பழுக்கற்றவர்கள் காவல்துறையினர் அப்படிங்கிற ஒரு இமேஜை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த மரணத்தில் பெரும்பங்கு போலீஸினுடைய சட்ட ஒழுங்கில், போலீஸினுடைய பாதுகாப்பின்மையில், அது இந்த மரணத்தினுடைய அவங்களுக்கும் பெரும் பங்கு இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை நாங்கள் வெளிப்படையாக வைக்கிறேன்னா, உங்களுடைய அனுமதியின் அடிப்படையில் தான் அந்த நிகழ்வே நடந்தது. அதை ஒட்டி நம்ம போக வேண்டாம், இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். அதனால் அந்த கட்சி களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்டவர்களுடன் இருந்தால் அரசியல் மாறி இருக்கும். காவல்துறை செய்த தவறுகள்லாம் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கும். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. ஆமாம், தமிழக அம்மையார் சசிகலாவுடைய கேள்வி தான் கேட்டேன். ஆமாம். முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை, முதலமைச்சர் கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறத. ஏன்னா இப்போ அனுப்பின லிஸ்ட்டு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டு யாருடைய கவனத்தின் அடிப்படையில் போகும்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டருடைய கவனத்தினுடைய அடிப்படையில் டிஜிபி வழியாக தான் யூபிஎஸ்க்கு போகும். யூபிஎஸ்சில் போய் உட்கார்றது யார்? இங்கேருந்து போகக்கூடிய உள்துறை பொறுப்பாளர், இவர் தான் செயலாளர் தான் போய் உட்கார்றார். லிஸ்ட்டு போகும்போதே இந்த 3 பேர் மேலே அலிகேஷன் இருக்கிற தகவல் தெரியாதா? கண்டிப்பாக. அருமையான கேள்வி. தெரியும்ல, அருமையான கேள்வி. என்னன்னா, இருக்கும்போதே அதுக்கப்புறம் நமக்கு 2வது இருக்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு வரைக்கும் ரிட்டனாக நீங்கள் யூபிஎஸ்சியில் புகார் கொடுக்கலையே. இவங்க 3 பேர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல, வாய் வழியாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வன்னிய பெருமாள் மீது துறை ரீதியான பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள ஹோம் மினிஸ்டர், உள்துறைக்கும் மாநிலத்தினுடைய செக்ரட்டரிக்கும் தெரியாதா? தெரியும். நீங்க யூபிஎஸ்சிலே ரிட்டனாக கொடுங்க, வாய் வழியாக தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரிட்டனாகவே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. காலம் தாழ்த்துவது, அதற்கான ஒரு பிரச்சனையை கையில் வச்சுக்கிட்டு காலம் தாழ்த்தக்கூடிய வேலைகளை செய்வதன் மூலியமாக ஐபிஎஸ் சீனியர் ஆஃபீஸர்களுடைய அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுடைய மாண்பு இங்கு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதா. இந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியுமே, இந்த 3 பேர் மேலே என்ன உங்களுக்கு தானே தெரியும். அப்போ நீங்கள் ஏன் அந்த லிஸ்ட்டில் அதில் அவங்கள சேர்த்தீங்க? அந்த 8 பேர் கொண்ட லிஸ்ட்டில் ஏன் சேர்த்தீங்க? உங்கள் கவனத்துக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு மூலியமாக தான் போகுது யூபிஎஸ்சிக்கு. நீங்கள் தான் போய் எங்கே உட்கார இடத்துல நீங்கள் அனுப்பின லிஸ்ட்டவே நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா என்ன நோக்கம் இதுக்குள்ளே இருக்குது? ஒரே ஒரு சொல்லுங்க. அதான் நான் பேசும்போது இதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணது. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, 8 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. இவங்க எல்லாருமே டிஜிபியில் இருக்காங்க. 8 பேர். அந்த 8 பேரில் நீங்கள் சொன்ன 3 பேரும் கொண்டு வரும்பொழுது நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, முன்னாடியே இந்த 3 பேரையும் நீக்கி விட்டு மீது 5 பேர் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிருக்கலாமே, அதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இல்லையா? அதாவது இவங்க மேலே இந்த மாதிரிலாம் இருக்குது, இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்க, அது ரொம்ப வேகு டைம் ஆகிடும். பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கவில்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அவங்க ரெக்கார்டில் எழுதியிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு இவங்களை சும்மா ஃபில்டர் பண்ணணும், நீக்க வேண்டும் என்பதற்காக இவங்க நேமை நீங்கள் ரிமூவ் பண்ணி மீதி 5 பேரை தான் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அதனால் இவங்க 8 பேர் நேமையை அனுப்பி போயிட்டு அங்கே யூபிஎஸ்சி கமிட்டியில் நீங்கள் ஸ்டேட் செக்ரட்டரியெல்லாம் போனீங்க, அங்கே நீங்கள் சொன்னீங்களா இந்த 3 பேர்லாம் இவங்க மேலே வேண்டாம், மீதி 2 பேர் இருக்காங்க, ஃபர்தர் வேறு யார் 2 பேர்? யார் 2 பேர்? நீங்க சொன்ன இந்த 3 பேர் இவர் சேர்க்கலீங்க. சரி, இப்போ நீங்க யார் 2 பேர்? இது என்ன கதை? இது ஒரு டெமோக்ரஸி.
according to the court norm has been directive very clear, it should be transparency. Yes. அப்ப என்ன யாரு? என்ன கணக்கு, என்ன இது என்ன கணக்கு? சட்டம் ஒழுங்கு, நாம சட்டம் தானே படிச்சுட்டு வந்து அப்ப இதுதான் என்னுடைய பாயிண்ட். என்ன சொல்ல வரேன், ஒரே நிமிஷம் சார் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க சார். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சார், சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி கொடுத்தாச்சு சார். அப்போ சுப்ரீம் கோர்ட் இதை தான் ஃபாலோ அப் பண்ணி டிஜிபி போஸ்டிங்கை எல்லா ஸ்டேட்டையும் இந்தியாவில் நியமிக்கிறாங்களா, அதையும் கொண்டு வரணும். மேபி நீங்கள் அடுத்த ரவுண்டு வேணா பேசுகிறேன். நீங்க பேசுங்க, பேசலாம். அது பேசுங்க. இல்ல நான் இந்த கேள்வி கேட்கறேன். நீங்க ஸ்டேட்டை பத்தி சொன்னீங்க, ஒரு கேள்வி சார் கேட்டு நம்ம கடைசி டைம்ல சொல்றோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிஜேபியை குறை சொல்றதுக்கு இதுல என்ன பாயிண்ட் இருக்கு? அரசுக்கு ரெண்டு பேருக்குமே பிஜேபி மத்திய அரசாங்கம், சாரி மத்திய அரசு, மத்திய அரசு. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏராளமான முரண்கள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயத்துல ரகுபதி எதுக்கு மத்திய அரசு குறை? அதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுங்க, நான் முன்னாடியே சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த விதத்துல இன்டர்ஃபியர் பண்ணாங்க சொல்லணும். எப்ப இன்டர்ஃபியரன்ஸ் நீங்க சொல்லலாம்? லிஸ்ட்ல இல்லாத 2-3 பேரை சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்தாங்கன்னா தட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அனுப்பணும். அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற ஏதாவது நேம் கொடுத்தாங்களா? கொடுக்கவில்லை. அப்போ எந்த விதத்தில் மத்திய அரசாங்கம் குறுக்கீடு செய்தார்கள் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லணும். அது இங்கே இல்லை, கிளியர் கட்டாக சொல்லவில்லை. இதையும் தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் இந்த டைரக்டிவ் கொடுத்ததே எதுக்காகன்னு முன்னாடியே முதல் ரவுண்டில் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த டிஜிபி போஸ்டிங் அப்படிங்கிறது அரசியல் இதையெல்லாம் தாண்டி இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. தோழர் ஆசீர்வாதம் ஒரு வார்த்தை சொன்னார், டிக்னிட்டின்னு சொன்னார். அந்த அந்த போஸ்ட் அவ்வளவு கண்ணியமிக்கது, எந்த நீதியை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. Then all powerful. Very good. Though officially DGP will be reporting to Chief Minister officially, இருந்தாலும் எந்தவித கட்டுப்பாடும் அவர் தண்ணி சுதேட்ச இதுவாக எடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கா? இப்போ எல்லாம் இந்த அப்பாயின்மெண்ட் இப்படி இருந்தால் ஓகே. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இது பிறகு இல்லாமல் there are certain states, பஞ்சாப், கேரளா, உத்தரப்பிரதேஷ், நம்ம ரெண்டாவது பேசுவோம். சரி, இந்த 3 ஸ்டேட் நீங்க சொன்னீங்க. ஸ்டேட்ல ஆமா ஆமா, அது இதுல வந்து அது வேற ஒரு தலைப்புல பேசுவோம். அது முக்கியமா தான் சொல்லிருக்கீங்க. ஆசீர்வாதம் சார் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் சூட்சமங்கள், the tricky activities, டார்மன், மறைமுகமாக ஹிடன் ப்ராசஸ், இதெல்லாம் இந்த அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த 55 நிமிஷத்துல சொல்லியிருக்கோம். நீங்களும் ஆதாரங்களை வைத்திருக்கிறீர்கள். ஒரு 10 நிமிஷம் நிறைவா என்ன சொல்ல போறீங்க? அதாவது திரைக்கதை வசனங்கள்லாம் அவங்களே முன்னக்கூடியே எழுதிட்டு, எல்லா திரைக்கதை வசனங்கள்லாம் எழுதிட்டு இப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே, ஆமாம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அதை மக்கள்கிட்ட வந்து அவங்க எழுதின திரைக்கதை வசனங்களையெல்லாம் மக்களை வந்து தனக்கேற்ற மாதிரி மாற்றுவதற்கான ஒரு முயற்சி செய்ய, அதாவது காட்சிப்படுத்தப்படுது. ஆமாம் ஆமாம். இந்த சம்பவமும் முதல்வருக்கு தெரியுமா? எப்படி வந்து டிஜிபி வந்து முதல்வர் கண்ட்ரோலில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வும் முதல்வருக்கு தெரியுமாங்கிற கேள்வி வைக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே சாதி அரசியல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி சாதி ரீதியான அரசியல் பெரிய அளவில், குறிப்பாக காவல்துறையில் வந்து சாதி அரசியல் இருக்குது. குறிப்பாக திருநெல்வேலியில் சமீபமாக நடந்த அந்த ஆணவ கொலையில் கூட ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அதுக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் பரவலாக பேசப்பட்டது. இதுக்குள்ளே சாதி அரசியல் லாபி உள்ளே போய்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே வைக்கிறோம். இது ஒரு ஆபத்தான போக்கு, தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆபத்தான போக்கு. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடை பார், கேரளாவை பார்னு பல மாடல்கள் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த மாடல்களுக்கு நாங்கள் தான் உரிமை கொண்டாடக்கூடிய இந்த திமுக அரசு இது போன்ற தவறுகளை, நீதிமன்ற விரோத தவறுகளை, நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிரான தவறுகளை செய்வதன் மூலியமாக சமூகத்தில் பெரிய குந்தகங்கள் ஏற்படுவதற்கு, பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அச்சப்படுகிறோம். ஏன்னா காவல்துறை வந்து ஸ்டஃபனாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய சிக்கல், மதவாத சிக்கல் இது எல்லாமே சரி செய்ய முடியும்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய பணி, கடந்த கால ஆட்சியினுடைய வரலாறுகளும் அப்படி தான் நமக்கு வந்து காட்டியிருக்குது. கடந்த அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, பல ஆட்சிகள் இங்கே நடந்திருந்தால் கூட காவல்துறையின் மீதான ஒரு 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 நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விமர்சனம் வச்சா கூட ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் நீங்களே சொல்லுங்கள்,
எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு சாதாரணமாக படத்தில் சொல்லுவாங்க, ஆமா. ஜெயலலிதா வந்துட்டா குற்றவாளிகள் எல்லாம் ஆந்திர பார்டரை நோக்கி ஓடி விடுவார்கள். நாங்கள் சொல்லவில்லை, அப்படித்தான். சொல்லுங்கள். அப்போ இந்த போக்கை வந்து திமுக அரசு கவனிக்க வேண்டும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு சாதனை பண்ணிடலாம், எல்லாத்தையும் சாப்பிட்டு முழுங்கி இதை ஜீரணிச்சு இந்த பிரச்சனையை சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஆபத்தானது. சரி, அரசுக்கு எதிராகவே மக்கள் சக்தி, எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் அரசுக்கு எதிரான ஒரு கருத்தியலை உருவாக்கி அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து திமுக அரசு வளர்த்தி விடக்கூடாதுங்கிற கோரிக்கையை வைக்கிறோம். இது போன்ற நீதிமன்றத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை தயவு செய்து செய்யாதீங்க. இது வெறும் நீதிமன்ற நடவடிக்கை மட்டும் இல்லை. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய பல ஆண்டுகள் பணி செஞ்சு வந்த, ஏன்னா அவங்க டிஜிபி ஆனவொன்னா ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க, அவங்களுடைய பணிக்காலத்தினுடைய கடைசி பணியாக தான் டிஜிபிங்கிற பொறுப்பு வருது. அவங்களுடைய கண்ணியமான வாழ்க்கையினுடைய அந்த கடைசி பகுதியை, அந்த கண்ணியத்தை, அந்த டிக்னிட்டியை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு அரசனுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அந்த இடத்துல இருந்து இது போன்ற சட்டவிரோத செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்திருந்தா கூட மாற்றி யோசித்து யூபிஎஸ்சியுடைய முழுமையான விதிகளை ஃபாலோ பண்ணி டிஜிபி நியமனத்தை செய்ய வேண்டுங்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் சொன்னதில் முக்கியமான விஷயம் சட்டவிரோத நடவடிக்கைங்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? அரசு செய்கிறதா என்ற கேள்வியும் அவருடைய ஒரு மன கொதிப்பை வெளியிட்டுகிறார். சார் ராஜாராம் சார், சுருக்கமாக நிறைவு கருத்து. அதாவது இந்த விஷயம் வந்து கோர்ட்டோட நாலேஜுக்கு போயிடுச்சு. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு இப்போ போட்டு பெண்டிங்கில் இருக்குது மதுரை ஹைகோர்ட்டில். அங்கே வந்து அரசு தரப்பில் அவங்களோட நியாயத்தை சொல்லணும். நீதிமன்றம் சீர்தூக்கி பார்த்து ஒரு உத்தரவை பிறப்பிப்பாங்க. அதாவது நீதிமன்றத்தோட உத்தரவு நியாயமானதாக இருக்கும். அது அந்த தீர்ப்பு வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க, 3 பேர் கொண்ட லிஸ்ட்டு. அதுலேருந்து ஒருத்தரை ஸ்டேட் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணணும். என்னைக்குள்ளே செலக்ட் பண்ணணும், ஏதாவது டைம் லிமிட் இருக்கா அப்படின்னு அந்த கேஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, யூபிஎஸ்சி அவங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுக்க முடியாது, என்னைக்குள்ளே இது முடிக்க வேண்டும் அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா அனுப்பிச்சாச்சு. ஸோ நீங்கள் மற்றதுக்கு சொல்கிறீங்க இல்லையா, 1 மாதத்துக்குள்ளே கவர்னர் ஆக்ட் பண்ணணும், 3 மாதத்துக்குள்ளே பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து விட்டால் என்ன தேதிக்குள்ளே எவ்வளோ நாளைக்குள்ளே இந்த போஸ்டிங்கை இவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஏதாவது சொல்லியிருக்கா இல்லையா தெரியல. இந்த போக்கு இப்படியே தொடருதுன்னு வைங்களேன். இந்த பொதுவாக ஒரு கேள்வி, இது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்? பொதுவாக அரசியலை தாண்டி ஒரு கேள்விதான். ஒரு சாதாரண குடிமகனுக்கான பாதுகாப்பின்மை இங்கே வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படும். அவனுக்கான பாதுகாப்பு சாதாரண குடிமகனுக்கு, நம்ம பொது சமூகத்தை விடுங்க, ஒரு தனிப்பட்ட சாதாரண குடிமகனுக்கான பாதுகாப்பின்மை இன்னைக்கு குறையும். இன்றைக்கி தமிழகத்தில் நிறையா போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்குது. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் இன்றைக்கி இளைஞர்கள் முழுக்க ஒன்று போதையில் இருக்கிறான், அப்படி இல்லாட்டா சாதிங்கிற சிக்கலில் இருக்கிறான், மதங்கிற ஒரு சிக்கலுக்குள்ள இப்போ பல போதைகள் இருக்கு. பல போதைகள் மல்டி டைமென்ஷன். ஆமாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இருக்குது, சீரழிந்து போயிட்டு இருக்கு. இதை கண்காணிக்கக்கூடிய, மானிட்டர் பண்ணி அதை வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை, அதனுடைய தலைமை ரொம்ப பாதுகாப்பானதாக, மாண்புள்ள ஒரு தலைமையாக நாம் தான் உருவாக்கணும். வெரி குட். இதை நாம் உருவாக்க தவறிட்டோம் அப்படின்னா சாதாரண குடிமகனுக்கான பாதுகாப்பு, இந்த வரக்கூடிய தலைமுறை வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு தலைமுறையை வந்து உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அதனால் அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும். உங்களுடைய வெறுப்புகளையெல்லாம் கடந்து, இது ஒரு டிஜிபிங்கிறது இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கலாம், நாளைக்கு அதிமுக ஆட்சி வரலாம், நாளை ஏதாவது ஒரு ஆட்சி வந்தால் கூட டிஜிபி அப்படிங்கிறது வந்து ஒரே ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர் இல்லை. ஒரே ஆட்சியில் வெவ்வேறு டிஜிபிகள் 2 ஆட்சி வரும்போது கூட ஒரே நபர் நிர்வாகம் பண்ணியிருக்கக்கூடிய தமிழ்நாடு பல மாநிலங்கள் இருக்குது. அப்போ அங்கே ஒரு தனக்கான சுயநல அரசியல் பார்வையை கடந்து விதிமுறைகள், நீதிமன்றம் என்ன விதிமுறைகள் சொல்லியிருக்கிறதோ அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு உயர் காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாண்பையும் கையில் கணக்கில் எடுத்துக்கிட்டு இதை வந்து பொறுப்பாக இந்த பதவியை வந்து உருவாக்க வேண்டும். இந்த பொறுப்பு அரசுக்கு இருக்குது, எல்லா குடிமகனுக்கும் அதில் பங்கு இருக்குங்கிறதையும் நான் பதிவு செய்கிறேன். நேயர்களே, இன்றைக்கு இந்த விவாதத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த விவாதத்தில்
2 வாரங்களுக்கு முன்பே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்களுடைய அறிக்கையை நான் இந்த அரங்கத்தில் பேசினேன். அதே இதை மறுபடியும் இன்றைக்கு நான் உங்களுக்கு அவர்களுடைய அறிக்கையின் மூலமாக வெளியிட்டேன். ஆபத்தான போக்கை இன்றைக்கு நம்முடைய விருந்தினர்கள் விரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பல போதைகள், சாதி போதை, மத போதை, பயங்கரவாத நடவடிக்கைகள், இன்னும் உண்டான ரவுடிசம், பலவிதமான சிக்கல்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் சொல்வதை போன்று கண்ணியமிக்க ஒரு போஸ்ட்டுக்கு அரசியல் கலப்பிருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் என வலிமையான, கவலையான, ஆழமான ஒரு கருத்தை அவர் வைத்தார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய காவல்துறை அதிகாரி கண்ணியத்துக்குரிய ராஜாராம் அவர்கள் சட்ட நுணுக்கங்களை பேசினார். எம்மோடு பேசிய திரு ரவிசங்கர் உச்சநீதிமன்றம், யூபிஎஸ்சி மற்றும் தமிழகத்தில் கொடுக்கக்கூடிய இந்த நடைமுறைகள் சட்ட பாயிண்ட் லா ஆஃப் வயலேஷன் என்ற கருத்தையும் அங்கே அவர் வைத்திருந்தார். உங்கள் 3 பேருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.